ரீசென்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்ட்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நெறைய உயிர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பது வந்து நம்ம பார்த்திருப்போம். நெறைய வீடுகளும் அடிச்சுட்டு போயிருக்கும். அந்த மாரிலாம் விஷயங்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம். நெறைய பேத்துக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல எதுவுமே ஆறு இந்த மாரி எந்த ஒரு நீரோட்டத்துக்கான எந்த ஒரு அபாயமும் இல்லையே! எப்படி வந்து அது வந்திருக்கும்? அப்படிங்கிற மாரிலாம் யோசிச்சிருப்போம். இது வந்து ஒரு விதமான ஒரு மேக வெடிப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ, அதனால தான் வந்து இது வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. பொதுவா இந்த மேக வெடிப்பு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம உதாரணத்துக்கு சொல்றேன். மேல இருந்து ஒரு பக்கெட் தண்ணிய திடீர்னு கொட்டுனா எப்படி நெறைய தண்ணி வந்து ஒரே நேரத்துல வந்து விழுகுமோ, அந்த மாரி தான் வந்து மழை நார்மலா பெய்யாம இந்த மாரி வந்து விழுந்திருக்கு. இதனால தான் வந்து இது வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. எப்படி வந்து சொல்லணும் அப்படின்னு உதாரணத்துக்கு ஒரு தெளிவா சொல்லணும் அப்படின்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கொஞ்ச நேரத்துல ஒரு 20, 30 நிமிஷத்திலேயே வந்துட்டு ஒரு 100 மீட்டருக்கு மேல வந்துட்டு ஒரு மழை வந்து பெய்யுது அப்படின்னா வந்து எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த மாரி வந்து கீழ வந்து விழுகுது. ஒரு 2000, 5000 அடிக்கு மேல இருந்து அவ்வளோ தண்ணி வந்து மேல இருந்து கீழ விழுகுது. மொத்தமா சேர்ந்து விழுகும்போது, கண்டிப்பா நிலச்சரிவு அந்த மாரி வந்து ஏற்படும்.